இதுக்கு மேல வந்துருவா. உக்காருங்க மேடம். ஆமா, ரெண்டாவதா கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளை யாரு? இந்த கோயில்ல யாராவது ஒருத்தர் என் பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசி அவமானப்படுத்துனீங்க, ஒரு கொலை பண்ண எனக்கு ஒரு கொலை இல்ல, இன்னும் 10 கொலை கூட பண்ணுவேன். வா வா. நாம அவனை விட்டு விலகி போகணும்னு நினைச்சாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் என்னையும் அவனையும் சேர்த்துக்கிட்டே இருக்கே. இது நல்லதுக்கு இல்ல, இது அப்படியே விடக்கூடாது. அவன் மேல எனக்கு கோபம் இருக்கு, இருந்தும் ஏன் என் மனசு அவனுக்கு ஒண்ணுனா இப்படி துடிக்குது? அவனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டது தப்பாயிருச்சா? இல்ல கனி அவனை தவிர வேற யாராலையும் பத்திரமா பாத்துக்க முடியாது, நான் தான் சிலப்பாகிறேன். அவன் சொன்ன மாதிரி அவன் மேல எனக்கு இன்னும் காதல் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என்ன விஷயம்? என்னதுக்கு பார்க்கணும்னு சொன்ன? சூர்யா, நீ யாரு, எதுக்காக அந்த வீட்டுக்குள்ள இருக்க, உன் நோக்கம் என்ன, எல்லாமே எனக்கு தெரியும். என்ன சொல்ற? நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல சூர்யா. நான் உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். இப்போ ஒரு எதிரி இருக்கான்னு வச்சுக்கோ, அவனுக்கு இன்னும் பல எதிரிங்க இருக்காங்க. தனித்தனி எதிரியா போய் அவனை அழிக்கணும்னு நினைச்சா அவன் ஈஸியா சண்டை போட்டு எல்லாரையும் ஜெயிச்சிருவான். அதுவே மொத்த எதிரிகளும் கூட்டமா சேர்ந்து அவனை அழிச்சா எப்படி? யாருக்கு யார் எதிரி? ஓ எதிரி, நம்ம 2 பேரோட எதிரி மாறன். மாறன் தானே உன் எதிரி. சின்ன வயசுல இருந்து அவனை அழிக்கணுங்கிறது தானே உன் நோக்கம். இல்ல, அப்படிலாம் இல்லையே. டேய் நடிக்காதடா, எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, வீராவை நீ விரும்புறதும் எனக்கு தெரியும். வீரா கூட நீ சேரணும்னா அதுக்கு அந்த மாறனும் வீராவும் பிரியணும். மாறன் மொத்தமா அழியணும். அப்பதானே நீ மாறனை ஜெயிச்ச மாதிரி இருக்கும், ஓ லட்சியமும் நிறைவேறும். பயப்படாத, இதை நான் வெளியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, இனி நீ தனியா போராட வேண்டாம். நாம 2 பேரும் சேர்ந்து கேம் ஆடும். நீ அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஆடு, நான் வெளியே இருந்து ஆடுறேன். நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த மாறனை காலி பண்ணுவோம். அந்த மாற அழிஞ்சதுக்கு அப்புறம் வீரா உனக்கு எப்படி? டீல் ஓகேவா? சூர்யா, உனக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது கஷ்டம், முடியாதுன்னு சொல்லாத. அக்கா, என்னக்கா எந்த பாதுகாப்பும் இல்லாம திடீர்னு என்ன கூட்டிட்டு இந்த ஊருக்கு வந்துட்டீங்க? என்னக்கா பண்ண போறோம்? ஒரு முக்கியமான வேலை இருக்கு மலர். சரிக்கா. அந்த ஆதித்யா இருக்கான்ல, அவன் ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். அவன்லாம் எலெக்ஷன்ல நின்று எம்எல்ஏ ஆனா நாட்டுக்கு நல்லதே கிடையாது. சத்தியமா இல்லக்கா,
ஆனா நம்ம தான் அன்னைக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்க பார்த்தாருன்னு கையும் களவுமா பிடிச்சிட்டோமே. அத வச்சு அவனை எலெக்ஷன்ல நிக்க விடாம தடுத்துடலாம்ல. அது மட்டும் பத்தாது மலரு. நீ எத்தனை கேஸ் பாத்திருப்ப. எலெக்ஷன்ல ஓட்டுக்கு பணம் கொடுக்கறாங்கன்னு பட்ட வருத்தமா வீடியோவே ரிலீஸ் ஆகும். ஆனா அந்த கேண்டிடேட் கண்டெஸ்ட் பண்ணுவான். நம்ம வேற ரூட் தான் எடுக்கணும். பாப்போம். அதுக்கும் இந்த ஊருக்கு வந்ததுக்கும் என்னக்கா சம்பந்தம்? வெயிட் பண்ணு. ம். வணக்கம் மேடம். ம். இந்தாங்க மேடம், இதுல நீங்க கேட்ட மொத்த டாக்குமெண்ட்ஸும் இருக்கு மேடம். மேடம், ம். நான் கொடுத்தேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க மேடம், என்ன பொண்ணே போட்டுருவாங்க மேடம். நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம், வரேன் மேடம். ம். என்னக்கா இந்த ஃபைல்ஸ்? இது எல்லாமே ஆதித்யாவை பத்தினதுதான். அவன் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்து வச்சிருக்கான். அவன் பண்ண நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ், கிரைம்னு அவனோட மொத்த ஜாதகமும் இதுல இருக்கு. இத வாங்குறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ம். அதானே பார்த்தேன். நீங்க காரணம் இல்லாம எதுவுமே பண்ண மாட்டீங்களேன்னு. என்னக்கா இவ்ளோ பெரிய கிரிமினலா இருக்கான்? இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு நல்ல மாதிரி எலெக்ஷன்ல நிக்கிறான். இங்க நிறைய அரசியல்வாதிங்க அப்படிதான் நிக்கிறாங்க. நாம தான் அது எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி அவனுங்களை தகுதி நீக்கம் பண்ணணும்.